சோ இதை எதை அடிப்படையா கொண்டதுன்னு சொன்னா மின் புலத்தை அடிப்படையா கொண்டது. சோ மின் புலத்தில் உள்ள அடிப்படை கான்செப்ட் கொஞ்சம் மீட்டும். சரி, மின்புலம் என்ற சொல்லோட வரைவிலக்கணம் வந்து ஏற்றங்கள் விசையை உணரும் பிரதேசம். அதாவது மின்புலத்துல வச்சா மின்னேற்றங்கள் மின் விசை உணரும். சரியா, மின்புலத்துல வச்சா மின்னேற்றங்கள் மின் விசையை உணரும். அந்த மின் விசை உதாரணமா இதுல வச்சா ஒரு ஏற்றத்தை மின்புலம் ஒன்று இருக்கு. நான் அந்த மின்புலத்தை பொதுவாக இப்படி குறிப்பிடுறது. ஈட பொதுவான அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா? ஈட என்ன பொதுவா மின்புலத்துல ஈன்னு சொல்றது மின்புல செறிவு. அதாவது மின்புலத்துல வைக்கப்பட்ட ஓரளவு நேரேற்றம் உணரும் விசைதான் மின்புல செறிவு. எப்படி காட்டணும்னு சொன்னா ஒரு ஓரளவு நேரேற்றம் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வைக்கப்பட்டா இந்த திசையில அது ஈ விசையை உணரும். சரியா, இப்ப கியூ ஏற்றம் ஒண்ணு வைக்கப்பட்டிருக்கு. ஓகே, அது இந்த திசையெல்லாம் உணரும். எஃப்ன்ற விசையை உணருது. எஃப் சமன் இ கியூ. சரியா, இப்படி ஒரு விசை அது உணரும். இந்த விசை வந்து இதன் மீது ஒரு விளைவு விசை அறிஞ்சுன்னு சொன்னா இந்த மின்னேற்றம் ஆர் முடுதல் அடையும். இதன் மீது தாக்குற ஒரே ஒரு விசை தாண்டிடுங்களேன். அப்ப நாங்க இந்த திசையில எஃப் சமன் எம்ஏ பாவிச்சோம்னு சொன்னா எஃப்க்கு பதிலா நாங்க இக்யூ போடலாம். இக்யூ சமன் எம்ஏ. ஏ சமன் இக்யூ ஓவர் எம். சரியா, இதான் வந்து மின்புலத்துல எங்களுக்கு ஆர் ஒரு ஏற்றம் உணர்ற ஆர் முடுதலுக்கான சமன்பாடு. ஏற்றம் அசையும், அசைய வேகம் வந்து என்ன செய்யும், கூட்டிட்டு போகும். ஒரு ஏற்றம் அசைஞ்சா அதுக்கு பேர் மின்னோட்டம். உண்மையா மின்னோட்டத்துக்கு வரைவிலக்கணம் என்னன்னு கேட்டா ஏற்றம் பாய்கின்ற வீதம், ஏற்ற பாய்ச்சல் வீதம். அந்த ஏற்ற பாய்ச்சல் கடத்திகளுக்குள்ள நடந்தா, மின் கடத்திகளுக்குள்ள நடந்தா அதை நாங்க கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில படிப்போம். சரியா, சும்மா ஒரு வெளியில ஒரு அண்ட வெளியில சும்மா ஒரு மின்புலத்தை கொடுத்து ஏற்றத்தை வச்சாலும் அசையும் ஏற்றம், அங்கேயும் மின்னோட்டம் வரும். ஆனா அதை பத்தி நம்ம இங்க படிக்கிறது, நம்ம படிக்கிறது வந்து மின்ன கடத்தக்கூடிய திரவியங்களுக்குள்ளால ஏற்றம் பாயிரத்தை பத்தி மட்டும். சரியா, எப்படி நாங்க கடத்திகளுக்குள்ள ஏற்றம் பாயிரத்தை எடுக்கிறோம், ஏற்றத்தை பாய வைக்கிறோம் கேட்டா நார்மலா கடத்திகள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அவங்கள சாதாரணமா என்ன விஷயம் அந்த இடத்துல கரண்ட கடத்துறதுக்கு அதை ஏதுவாக்கும், என்ன காரணத்தால சார் என்ன சுயாதீன காரணத்தால எலக்ட்ரான்கள் சார். எஸ், அதுல சுயாதீன எலக்ட்ரான்கள் காணப்படும். ஒரு கடத்திக்குள்ள போய் பாத்தீங்கன்னு சொன்னா அங்க அதோட மூலகங்கள்ற கருக்களும் சும்மா அசைஞ்சு கொண்டிருக்கிற இலத்திரன்களும் காணப்படும். அது பொதுவா என்ன சாலகம்னு சொல்றேன்டா உலோக சாலகம்னு சொல்றேன். அந்த உலோக சாலகத்துல இலத்திரன் கடல் காணப்படும். அதாவது இலத்திரன் பெரிய கடலை போல நிறைய காணப்படும். அதுல ஆங்காங்கே கருக்கள் வந்து காணப்படும். சரியா, ஓகே. சோ எப்படி நீங்க ஒரு கடத்திக்குள்ள மின்புலத்தை உருவாக்குறீங்க அப்படின்றத பார்ப்போம். சரியா, இது ஒரு சைட்ல இருக்கட்டும். நம்ம இப்போ ஒரு கடத்திய கற்பனை செஞ்சு பார்ப்போம். இந்த கடத்திக்கு நான் பெரிய துண்டு எடுத்திருக்கேன். ஆனா இது ஒரு சின்ன ஒரு கம்பி துண்டு தான், பெருசாக்கி காட்டியிருக்கேன். மிச்சத்தை கம்பியாவே தீர்த்தான் எடுத்து
இதுல ஒரு மின் களத்தை வச்சுட்டோம்னு சொல்லுவோம். மின் களத்தை பொறுத்த வரைக்கும் அதுல ஒரு நேர் முடிவிடம் காணப்படும், மறை முடிவிடம் காணப்படும். நேர் முடிவிடத்துல உயர் அழுத்தம் காணப்படும், மறை முடிவிடத்துல தாழ் அழுத்தம் காணப்படும். சரியா? இந்த இடத்துல இருக்கிறது உயர் மின் அழுத்தம் தானே. இந்த உயர் மின் அழுத்தம் இந்த இடத்துல கடத்திய இந்த சைட்ல உயர் அழுத்தத்தை ஏற்படுத்தும். இந்த சைட்ல தாழ் மின் அழுத்தத்துல கனெக்ட் பண்ணி இருக்கிறதால இந்த இடத்துல மின் அழுத்தம் குறைவாக காணப்படும். சரியா? அதனால இதுக்குள்ள ஒரு மின்புலம் உருவாகும். இந்த இடைவெளிக்குள்ள மின்புலம் உருவாகும். இதை கிட்டத்தட்ட நாங்க எதுக்கு ஒப்பிடலாம்னு சொன்னா, ரெண்டு கொள்ளளவிகள் ஏற்றப்பட்ட தட்டுகளுக்கு ஒப்பிடலாம். எப்படின்னா, கொள்ளளவில் ஒரு தட்டு நேரேற்றப்பட்டிருக்கிறீங்க, இன்னொரு தட்டு மறையேற்றப்பட்டிருக்கிறீங்க. சரியா? இந்த தட்டை நான் புய்த்தெடுப்பு செய்வோமே. இவர் புய்த்தெடுப்பு செஞ்ச என்ன அர்த்தம்னா, இந்த இடத்த பூஜ்ஜியமாக்கிட்டோம். இவர்ல ஒரு பிளஸ் அழுத்தம் வரும் அப்படின்னு. சரியா? வேற பூஜ்ஜியமாக்கிட்டோம்னா இவர் சார்பாக இவர்ல உயர் அழுத்தம் தான் இருக்கணும். சோ இதுல பக்கம் ஒரு பிளஸ் அழுத்தம் கொண்டு வரும். நீங்க அழுத்த மாறல தூரம் எக்ஸோட ஒரு வரைபா வரைஞ்சீங்கன்னு சொன்னா இப்படி வரும். அழுத்தம் தூரப்பட இங்க ஒரு சீரான அழுத்த படித்திறன் காணப்படும். ஓகே, அழுத்த படித்திறன் சொன்னாலே அங்க மின்புலச்செறிவு ஒன்று காணப்படும். மின்புலச்செறிவுக்கு இன்னொரு வரைவிலக்கணம் நீங்க படிச்சிருப்பீங்க. மின்புலத்துல என்னது மின்புலச்செறிவுன்றது? E சமன் என்ன? வேற ஏதும் சமன்பாடு படிச்சிருக்கீங்களா? மைனஸ் dv into dx மின் அழுத்த படித்திறன் சொல்வீங்க. சோ இந்த மின்னழுத்த மாறல் ஒரு தூரத்துல காணப்பட்டுச்சுன்னு சொன்னா அங்க மின்னழுத்த படித்திறன் காணப்படும். ரைட்? இங்க ஒரு சீரான மின்புலம் ஒன்று நிகழ்ச்சியாகும். வரைப்பு நேர்கோடுனால மின் புலச்செறிவு, இந்த வரைபட படித்திறன் மாறாது. சோ மின் புலச்செறிவு மாறாது. சோ இதை போல இதுக்குள்ளே வந்து என்ன செய்யணும்னு சொன்னா, மின் அழுத்த வேறுபாடு காரணமாக மின்புலம் ஒன்று உருவாகும். அந்த மின்புலத்துல திசை வந்து இப்படி இருக்கு. அதாவது இப்படி ஒரு நேரேற்றத்தை இதுக்குள்ள வச்சா இந்த பக்கமா செய்யும். சரியா? ஆனா இதுக்குள்ள என்ன காணப்பட போகுது? இலத்திரன்கள், சுயாதீன இலத்திரன்கள் மறையேற்றம் காணப்படும். சரியா? இப்ப இடைக்கிட உங்களுக்கு கருக்கள் காணப்படும். ஓகே, இடக்கிட கருக்கள் காணப்படும். அதுக்குள்ள எக்கச்சக்கமாக இலத்திரன்கள் காணப்படும். சரியா? எக்கச்சக்கமாக இலத்திரன்கள் சுயாதீன இலத்திரன்களா காணப்படும். அதுல நம்ம எல்லா இலத்திரன்களுக்கும் விசையை காட்ட இயலாது. ஆனா எல்லா இலத்திரன்களும் இந்த மின்புலம் காரணமான மின் விசையை உணரும். சரியா? எல்லாரும் இந்த திசையில அசைவாங்க. அதாவது நேர் பகுதியை, இந்த நேர் முடிவிடத்தை நோக்கி இழுக்கப்படுவாங்க. ஏன்னா அது உயர் அழுத்தத்தில் இருக்கு, மின்புலம் இப்படி இருக்கு. சோ நேரேற்றம் இப்படியா செய்யும், மறையேற்றம் இப்படியா செய்யும். சோ இந்த சமன்பாட்டுக்கு அமைவாக எங்களுக்கு ஏற்றங்கள் இந்த திசையில அசைஞ்சு வரப்போகுது. எல்லாரும் இந்த திசையில அசைஞ்சு வரக்குள்ள அந்த இடத்துல இலத்திரன் ஓட்டம் ஒன்று உருவாகும். சரியா? இப்ப நீங்க இதுல ஏதாச்சும் நடத்த ஓரளவு, சாரி, குறுக்குவெட்டு பரப்பு, ஓரளவு இல்ல செங்குத்தா குறுக்குவெட்டு பரப்பு எடுத்துக்கொண்டு அதுக்குள்ளால ஓரளவு நேரத்துல பாயிர ஏற்றத்தை அளந்தீங்கன்னு சொன்னா, கியூஓடிய அளந்தீங்கன்னு சொன்னா அதான் மின்னோட்டமாக காணப்படும். ஓரளவு பரப்பெடுத்து
அதுக்குள்ளால போற ஏற்றத்தால வளர்ந்தீங்கன்னு சொன்னா அது வந்து மின்னோட்டத்தை உங்களுக்கு தரும். சரியா? சோ இப்படித்தான் மின்னோட்டம் உருவாகிறது. இந்த மின்னோட்டம் இப்படியான ஒரு ஆர்முடுதலை கொண்டிருக்குமா, அதாவது இந்த ஏற்றங்கள், இப்ப இங்க இலத்திரன்களை நம்ம சொல்றது ஏற்ற காவிகள் அப்படின்னு சொல்லி, ஏற்ற பாய்ச்சலுக்கு பொறுப்பாயிருக்கிறார்கள். சோ இந்த ஏற்ற காவிகளான இலத்திரன்கள் இப்படி ஒரு ஆர்முகளோட போகுமா, கணிக்கப்பட்ட ஆர்முடுகளோட பயணம் செய்யுமா தொடர்ந்து?